ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா. சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சில விஷயத்தை நம்ம உறவுகள்கிட்டேயோ நண்பர்கள்கிட்டேயோ சொல்கிறதால வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நாம் இந்த பதிவில் கேட்க போகிறோம். எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி ஒரு மனுஷனுக்கு இருந்துடுச்சு அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பார்த்த அத்தனையும் பெற முடியும். நம்ம வீட்டில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை உடனுக்கு உடனே நாம் தெரிஞ்சவங்க கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட, பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட, அத்தனை பேர்கிட்டையும் நாம் சொல்கிறோம். இது சொல்லும்போது கிடைக்கிற ஆறுதல் ரொம்ப அலாதியமானது, ரொம்ப அற்புதமானது. மனசில் ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச ஒரு ஃபீல். அப்போ நம்ம குடும்பத்தை பற்றி அவங்க எந்த மாதிரி ஒரு இமேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த குடும்பம் எதுக்குமே லாய்க்கில்லாத குடும்பம், இந்த குடும்பம் ஒரு வீணான குடும்பம், இந்த குடும்பத்தில் யாருமே உருப்படியாக இல்லை, இந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வேஸ்ட்டு, இந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை நீங்கள் உருவாக்குறீங்க. உருவாக்கப்பட்ட பிம்பம் சும்மா சாதாரணமாக காட்சியாக மட்டும் நிற்காது. உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அத்தனை மோசமான நிகழ்வுகளுக்கும் அது காரணமாக அமையுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மனுஷனை நல்லவன் அப்படின்னு சொல்லி நம்புறீங்க. 10 பேர் நம்புறீங்க, 20 பேர் நம்புறீங்க, 30 பேர் நம்புறீங்க. அவன் உண்மையிலேயே நல்லவனாக ஆக்கப்படுவான். ஏன்னா நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் அது மாதிரி. இதே ஒரு மோசமானவன்னு ஒரு மனுஷனை நீங்கள் சித்தரிக்கிறீங்க. இதே போல் நீங்கள் அவனை அந்த பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்கிறதால அவன் மோசமான மனுஷனாக மாறவும் வாய்ப்புகள் இருக்குது. இது ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா பலருக்கு பொருந்தும், சிலருக்கு பொருந்தாது. ஒரு ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, ஒரு நம்பிக்கை அடிப்படையில் இருக்கிறவங்க, தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்களுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய ஒப்பீனியன்ஸ் எங்கேயுமே அவங்களுக்கு போய் ரீச் ஆகாது. அதாவது மன பலத்தில் குறைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒப்பீனியன்ஸ் ஷூட் ஆகும். அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பலகீனத்தை நீங்கள் பல பேர்கிட்ட சொல்லும்போது அந்த பலகீனத்தாலேயே நீங்கள் நிச்சயமாக வீழ்த்தப்படுவீர்கள். இந்த உலகம் ஒரு மனுஷனுடைய பலகீனத்தை பயன்படுத்தி தான் முன்னுக்கு வருது. அந்த காலத்தில் ஒரு பழமொழி, அண்ணன் எப்போ போவான், திண்ணை எப்போ காலி ஆகும்னு சொல்கிற மாதிரி, அது இன்னைக்கும் மட்டும் இல்லை, வரக்கூடிய காலத்துக்கோ அது பொருந்தும். அப்போ உங்கள் பலகீனத்தை நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்கிறதால பலத்தை நீங்கள்
பெறுகிறீர்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்கள் கஷ்டத்தை நீங்கள் ஒருத்தங்க கிட்ட சொல்லும்போது அந்த கஷ்டம் தீருதா? அந்த கஷ்டத்தை நீங்கள் சொல்கிறவங்க தீர்க்குறாங்களா? இதில் ஏதாவது ஒன்று நடக்குதா? இதில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்க மூலமாக அடைஞ்ச லாபத்தை விட அவங்க மூலமாக அடைஞ்ச நஷ்டம் ஒன்று இருக்கே, அது அதிகரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கையில் காசு இல்லை, மிகப்பெரிய வறுமை. நீங்கள் இந்த வறுமையை நினச்சி நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு உதவி கேட்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. வறுமையை வச்சு நீங்கள் உதவி கேட்குறீங்க. அப்போது அந்த உதவி அவங்க உங்களுக்கு செய்கிறாங்க. அந்த உதவி செய்யும்போது அவங்களுக்கு நீங்கள் அடிமையாக அவங்க காட்சி அளிப்பீங்க. ஸோ பரிதாபத்தின் மூலமாக பெறக்கூடிய உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய விஷமாக அது மாறிடும். யாராவது ஒருத்தவங்க உதவி செய்கிறன்ற பேரில் உதவி செஞ்சிருவாங்க. ஆனால் நீங்களோ திறமையை வச்சு முன்னேறுவீங்க. ஆனால் அவங்களோ உதவி செஞ்சதால தான் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தின மாதிரி ஒரு பிம்பத்தை அவங்க கட்டமைப்பாங்க. இட்ஸ் லைக் எ காட். அவங்க செஞ்சது ஒரு உதவி, அதன் மூலமாக நீங்கள் டெவலப் ஆன மாதிரி அவங்க ஒரு கற்பனையை கொண்டு வருவாங்க. இதை ஒருத்தவங்க கிட்ட மட்டும் இல்லை, போகிறவங்க வரவங்க அத்தனை பேர்கிட்டையும் இதை ஒரு பெரிய கதையாக உருவாக்கி உங்களை பரிதாபத்துக்கு உரிய மனுஷனாக கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அப்போ பரிதாபத்தின் அடிப்படையில் எல்லோரும் பரிதாபப்படணும் அப்படின்னும் உதவிகள் செய்யவே கூடாது. ஒரு சின்ன கதை நான் படித்தேன். இந்த கதையில் ஒரு கணவன் மனைவி, கணவனுக்கோ வேலை இல்லை, மிகப்பெரிய வறுமை, அவங்களுக்கு 2 குழந்தைங்க. அப்போ இவர் எல்லா பக்கமும் வேலை தேடுறாரு, எங்கேயுமே கிடைக்கல. உடனே அவங்க மனைவி சொல்கிறாங்க, நீ ஒன்று பண்ணு, எங்கெங்கெல்லாம் கேட்டு அங்கே மறுபடியும் போ, நம்மளுடைய வறுமையெல்லாம் சொல்லி கேளு. என் பொண்டாட்டிக்கு சாப்பிட முடியல, என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு உன்னோட வறுமையை சொல்லி அவங்கக்கிட்ட நீ கேளு அப்படின்னு. ஸோ இவங்களோ அது மாதிரி, அந்த கணவனோ அது மாதிரி போய் கேட்டிருக்காங்க வேலை தேடுற இடத்துல. அவர் சரி ஓகே, நீ இவ்வளோ தூரம் பரிதாபப்படுறிய அப்படின்னு சொல்லி வேலை கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரே வேலை தான், இவரோட வேலை தான் இன்னொருத்தவங்களும் செய்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் என்னமோ அதிகம், இவருக்கு சம்பளம் என்னமோ கம்மி. ஒரு நாள் இவர் அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை எனக்கு கொடுக்கல? அவங்க செய்கிற வேலையை விட நான் அதிகமாக தானே செய்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை? நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை எனக்கு தானே கொடுக்கணும். இதுதானே நீதி, இதுதானே நியாயம், இதுதானே தர்மம் அப்படின்னு. அப்போ அந்த முதலாளி சொன்னாராம், நீ எனக்காக நன்றி சொல்கிறத விட்டுட்டு அவங்க வாங்குகிற சம்பளத்தை நீ கேட்குறது முதல்ல தப்பு தானே. உன்னோட வறுமையை நினச்சி தான் உனக்கு வேலை கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ பாருங்கள், வறுமையை நினச்சி வேலை கொடுத்தாரு. ஆனால் இவர் மற்றவங்க செய்கிற வேலையை விட ரொம்ப சூப்பராக அழகாக செஞ்சு முடித்தார். ஆனால் அந்த முதலாளியோட பதில் என்னவோ அந்த பதில் தான் நமக்கும். அப்போ நாம் ஒரு இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக உதவிகள் கேட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. கேட்டு இருந்தாலும் சரி, கேட்க போகிறீங்களாலும் சரி, பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். இது ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை அது ஏற்படுத்தும். அப்போ யாருமே நமக்கு பாவமோ பரிதாபமோ படக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள்
வெல்ல முடியும். ஒரு மிகப்பெரிய அளவில் நீங்கள் பெயர் எடுக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய பலகீனத்தை தயவு செய்து எந்த மனுஷங்க கிட்டையும் சொல்வதை நீங்கள் நிறுத்தணும் முதல்ல. ஏன்னா நீங்கள் எல்லாருமே அன்பு சாயப்பாவுடைய அன்பு செல்ல குழந்தைங்க. தன்னுடைய குழந்தைங்க இப்படி இருப்பதை எந்த பெற்றோர்களோ விரும்ப மாட்டாங்க. அதே போலதான் சாயப்பாவும் இதை விரும்ப மாட்டாரு. நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன இல்லை, எல்லாமே இருக்கு. நீங்க எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் பிறர் மிஸ் பண்ணல. யாரு மிஸ் பண்ணலையோ அவங்க உங்களுக்கு உதவி செய்யறாங்க. யாரு மிஸ் பண்ணமோ அவங்க உதவி பெறக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அன்பே சாயில கூட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி இவங்க பிரச்சனை என்ன, அவங்க பிரச்சனை என்ன, இதை தான் கலந்து பேசி பேசி கடைசியில் குரூப்பையே கலைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆயிடுச்சு. ஏன்னா எந்த பலகீனத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இது ரொம்ப 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 முக்கியம். அன்பேசான்றது ஒரு பயிற்சி கூட மாதிரி. எப்படி ஒரு இராணுவத்தில் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு பயிற்சி கொடுக்குறாங்களோ அது போல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரியான மனிதர்கள் உங்களுக்கு எதிரியாக மாறினாலும் அவங்கள நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணணும், உங்கள் குடும்ப கஷ்ட நஷ்டத்தை அது எப்படி சமாளிக்கணும் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம அன்பே சாயில சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்னீங்க அப்படின்னா சுயமரியாதையை வச்சு நீங்கள் வாழலாம். பெரியார் சொன்னார் இல்லையா, சுயமரியாதை. ஸோ நமக்குன்னு இருக்கக்கூடிய செல்ஃப் ரெஸ்பெக்டை நம்ம இழந்துட்டோன்னா வாழ அர்த்தமே கிடையாது. அதனால் நீங்களும் யாருக்கிட்டையும் பரிதாபத்தை தேடாதீங்க, மற்றவங்க மேலே பரிதாபமும் படாதீங்க. இதில் இன்னொரு பெரிய ஒரு அகம்பாவமே இருக்குது. என்ன தெரியுமா, மற்றவங்க மேலே நாம் பரிதாபப்படுறது. என்னமோ நமக்கு என்னமோ 4 திசையில் சுக்கிர திசை அடிக்கிற மாதிரியும், அவங்களுக்கு என்னமோ எல்லா திசையும் சனி திசை அடைகிற மாதிரியும் நாம் மற்றவங்கள பார்த்து பயங்கரமாக பரிதாபப்படுவோம். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, ஐயோ அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. ஸோ யார் மேலேயும் பரிதாபம் வேண்டாம், உதவி செய்யுங்க. ஆனால் அந்த உதவி செய்கிறத உடனே மறந்துடுங்க. உதவி செய்வது உங்கள் கடமை. உதவி செய்ய வச்ச சாயப்பாவுக்கு நன்றிகள் செலுத்தணும், அது மிக முக்கியம். ஆன்மீக வாழ்க்கைன்றது ரொம்ப சாதாரணமானது, ஆனால் அர்த்தம் நிறைஞ்சது. ரைட்டா? நீங்கள் இந்த மாடர்ன் வேர்ல்டில் எந்த வேர்ல்டில் வேணாலும் இருங்க, ஆனால் உள்ள அன்பு நிறைஞ்ச மனுஷங்களாக வாழுங்க. என்கிட்ட கூட ஒரு சாய்ராம் கேட்டாங்க ஆரம்பத்தில், நீங்கள் கொடுக்குற ஆடியோஸ்லாம் கேட்கும்போது உங்களோட அந்த இமேஜை நாங்கள் கற்பனை பண்ணோம், அது நாங்கள் எதிர்பார்த்ததை தாண்டி எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. என்னால் நம்பவே முடியல. நீங்கள் ஒரு கண்ணாடி போட்டு விபூதி பட்டை போட்டுக்கிட்டு ருத்ராட்ச மாலை போட்டு காவி வேஷ்டி கட்டி வெள்ளை சட்டை போட்டு நீங்கள் அப்படிப்பட்ட மனுஷனாக தான் நாங்கள் இமேஜ் பண்ணோம். ஆனால் நீங்கள் டிஷர்ட்டும் ஜீன்லேயும் கண்ணாடிலையும் இருக்கிறத பார்த்து நாங்கள் ஷாக் ஆகிட்டோம் அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் எந்த உலகத்தில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். வெளியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முக்கியமே கிடையாது. அதே போல் அடுத்தவங்க மனசை கலைக்கிற மாதிரி நம்மளுடைய எண்ணங்களும் சொல்லும் செயலும் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய உருவம் மற்றவங்களுக்கு எங்கேயாவது கஷ்டத்தை கொடுத்தாலோ, அதாவது உருவம் மீன்ஸ் நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் கோடிங் சொல்கிறேன், அது மற்றவங்களுக்கு எங்கேயாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலோ, இல்லை அவங்க மனசை எங்கேயாவது ஒரு சஞ்சலத்தை கொடுத்தாலோ அதை நாம் போடக்கூடாது. ஸோ இதையெல்லாம் யோசித்து தான் நான் கரெக்டாக பிளான் பண்ணி
என்னோடய வாழ்க்கை முறையை நான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்போது எந்த உலகத்தில் வேணாலும் இந்த உலகத்தை வச்சு மனசில் வச்சு நீங்கள் எந்த உலகத்தில் வேணாலும் வாழலாம், நீங்கள் எந்த நாட்டில் வேணாலும் வாழலாம். ஆனால் நீங்களாக இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் வெல்ல முடியாது. ஏன்னா உங்களை சுற்றியும் ஒரு வளையம் இருந்துக்கிட்டே இருக்குது, உங்களை சுற்றியும் ஒரு பாதுகாப்பு வளையம் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சிஎம் வெளியில் போனாருன்னா அவரை சுற்றியும் ஒரு பாதுகாப்பு வளையம், நம்ம பிரைம் மினிஸ்டர் வெளியில் போனாருன்னா அவரை சுற்றியும் ஒரு பாதுகாப்பு வளையம், நம்ம பிரசிடெண்ட் அவங்க வெளியில் போனாலும் அவங்கள சுற்றியும் ஒரு பாதுகாப்பு வளையம். ஸோ அதே போல் நம்மளை சுற்றியும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை சாயப்பா நமக்காக அமைச்சு கொடுத்துருக்காரு. இதில் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நாம் நம்புகிறோம். கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ தீங்குகளில் இருந்து காப்பாற்றிருக்காருன்றதை எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வண்டியில் போயிட்டுருப்பேன் சம்டைம்ஸு. அப்போ எனக்கு தோணும் எங்கேயாவது நம்ம கொஞ்சம் கரெக்டாக போகிறோமா அப்படின்னு. ஆனால் நமக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க விழுந்திருப்பாங்க. அப்போ டக்குன்னு ஒன்று தோணும், இது நமக்கு விழுந்தது தான் அப்படின்னு. அப்போ கடவுள் நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாரு. நம்ம காலையில் எழுந்திருக்கிறோம், வேலை விஷயமா எங்கெங்கேயோ போகிறோம், நைட்டு வீட்டுக்கு வரோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம். அடுத்த நாள் காலையில் எத்தனையோ பேர் போனவங்க வரல, எத்தனையோ பேர் தூங்குனவங்க எந்திரிக்கல. அப்போ நம்மளை சுற்றியும் நமக்கு தெரியாமலே மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பையும் மிகப்பெரிய ஒரு வட்டத்தையும் சாயப்பா நமக்கு அமைச்சு கொடுத்துட்ருக்காரு. கண்ணுக்கு தெரிஞ்சதை மட்டும் நம்பினா நாம் இந்த விஷயத்தை நாம் யோசிக்கவும் இல்லை, அவ்வளோ சீக்கிரம் நம்ப போகிறதும் இல்லை. ஸோ உங்கள் நல்ல மனசும் உங்களோட நம்பிக்கையும் நீங்கள் சாயப்பா மேலே வச்சுருக்கக்கூடிய அளவற்ற அன்பும் உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. அதற்கு உண்டான விஷயங்களை தான் நாம் இங்கே ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அன்பை சாயில் ஒரு சாய்ராம் இதில் கேரளாவில் இருக்காங்க. அவங்க ஒரு ஜஸ்ட் ஒரு டீ கடை பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. ஏகப்பட்ட லாஸ், பெரிய லாஸ். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஊரை விட்டு போகணுன்ற முடிவில் இருக்கும்போது என்கிட்ட கேட்குறாங்க, நான் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு. நான் ஒரே விஷயம் சொன்னேன், எங்கே போனாலும் சரி இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். அப்போ எங்கே இருந்து நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த விட்டு கிளம்பாதீங்க, அங்கேயே பதிலை சொல்லுங்கள், பயம் இல்லாமல் பதில் சொல்லுங்கள், தைரியமாக பதில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஊரை விட்டு ஓடுறது ஏமாற்றிட்டு போகிற மாதிரி, ஆனால் நீங்கள் பயந்து போகிறீங்க, அது உண்மை. ஆனாலும் அதில் ஏமாற்றமும் இருக்குது. அடுத்தவன் ஒரு ரூபா கூட நமக்கு வேண்டாம், அதனால் போராடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை இருந்து மாட்டி இன்னைக்கு வேற ஒரு இடத்துல கடையை போட்டு அன்னைக்கு இருந்த கடையை சைஸை விட 2 மடங்கு ஜாஸ்தியாக. இதெல்லாம் எப்படி நடந்தது? ஏன் அப்படின்னா அவங்க மேலே நம்பிக்கை வச்சாங்க, யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்ற ஒழுக்கம் அங்கே இருந்துச்சு. சாயப்பா பாதுகாப்பு வளையத்தை கொடுத்தாரு, கூடவே அறிவையும் கொடுத்தாரு. அந்த அறிவை பயன்படுத்தி அவங்க தொழிலை இன்னும் இது பண்ணாங்க. ஸோ பயம் இல்லாமல் எல்லா மனுஷங்க கிட்டேயும் பதில் சொன்னாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க கடனும் பாதி அடைஞ்சிருச்சு, இன்னமும் கட்டிகிட்ருக்காங்க. ஆனால் முன்ன இருந்ததை விட 10 மடங்கு வசதியோடு இருக்காங்க. அப்போ இங்கேருந்து ஓடி வேறு பக்கம் போயிருந்தா என்ன ஆகும்? நாளைக்கு நம்ம திரும்பி வருவதற்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்கும்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் திரும்பி வந்து ஆகணுன்ற சிச்சுவேஷன் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அதை தடுக்கவே முடியாதுல்ல. ஸோ என்ன தான் நமக்கு வெளிநாட்டில் லட்ச ரூபாய் சம்பாதிச்சாலும் கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அவங்கவுங்க வீட்டுக்குன்னு ஒன்று நம்ம தானே ஆகணும். ஒரு காலத்தில் வராமல் சில பேர் இருக்காங்க. ஆனால் பல பேர் என்ன பண்ணுறாங்க, எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ கடைசியில் ஃபைனலாக செட்டில் ஆகிறது அங்கே தானே. அப்போது நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டு
அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷம் 6 வருஷத்தில் பணத்தை நீங்கள் கட்டிடுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் என்னதான் மறுபடியும் கோடீஸ்வரன் ஆகி உங்களுடைய வீட்டில் வந்து நீங்கள் இருந்தாலும் அந்த பேர் உங்களை விட்டுட்டு போயிடுமா? கண்டிப்பாக போவே போகாது. இப்படி கடனுக்கு பயந்த ஊரை விட்டு ஓடுனவன் தானே இவன் அப்படின்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? நீங்கள் 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு உதவிகள் கூட செய்யுங்க. ஆனால் ஒன்ஸ் ஒரு பேரை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க, அந்த க்ரியேட் பண்ண பேரில் தான் நீங்கள் வாழ்ந்தே ஆகணும். அப்போது இதை எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் நம்ம வாழ்க்கையில் வாழணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய துன்பம் நாளைக்கும் இப்படியே இருக்குன்னு நாம் நினைக்கிறதால தான் நம்ம பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு வேறு மாதிரி வரும். அதற்கு உண்டான வழிகளை தான் நாம் இங்கே தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லிகிட்ருக்கோம். இந்த புரிதலை மனசில் வைங்க, வாழ்க்கையில் நீங்கள் நல்லாவே வரலாம். அப்போது நம்மளுடைய ஒழுக்கம் மிக முக்கியமாக இங்கே இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடுறவங்க ஜாஸ்தி, நிலைச்சி நிற்க விரும்பலை. எல்லா மனுஷங்களும் இதை பண்ணிகிட்ருக்காங்க. தான் சக்தியை மீறி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு கற்பனை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கூட நினைக்கலாம், நம்ம சக்தியை மீறி தானே இந்த பிரச்சனை வருது அப்படின்னு. நிச்சயமாக இல்லை, அது பொய். அது 100% பொய். அது என்றைக்குமே நம்பாதீங்க. ஏன்னா எனக்கும் சக்தியை மீறி பிரச்சனை வருதுன்றத நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோடய கடன் பிரச்சனையில். ஆனால் எங்கேயுமே போகலை, அதே இடத்துல நின்னேன். அதே இடத்துல சாதிக்கணும்னு அந்த வெறி மட்டும் இருந்துச்சு. அந்த கடனை அத்தனையும் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அடுத்த வாழ்க்கையை பற்றி நான் யோசித்தேன். அப்போது இந்த ஒரு விஷயத்துக்காக நான் பயந்து ஓடி வந்திருந்தேன்னா அடுத்த வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சிருக்காது. ஆனால் இந்த விஷயத்தை நான் பயப்படாமல் இருந்ததால தான் அடுத்தது என்ன பண்ணலான்னு தோணும். நீங்கள் பயந்து ஒரு இடத்துல வேறு இடத்துக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆனீங்கன்னா அங்கே நிச்சயமாக உங்களால் சிறப்பான இடத்த 100% நல்லா புரிஞ்சுக்கோங்க, 100% சிறப்பு ஆக்கிக்கவே முடியாது. யாராவது அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால் தயவு செய்து குப்பையில் தூக்கி போட்டுருங்க. அடுத்த வாய்ப்பு கடவுள் உங்களுக்கு பெஸ்ட்டாக வழங்கணுன்னா இப்போ இருக்கிற இடத்துல ஓடி ஒளியாமல் எதிர்த்து நின்று போராடுங்க. அப்போ தான் அடுத்த 2ஆம் கட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, அந்த வாழ்க்கை வரும். ஒரு மனுஷனுக்கு மொத்தம் 3 விதமான வாழ்க்கை. ஒன்று ஸ்கூல் லைஃபு, இன்னொன்று மிடில் லைஃபு, அடுத்தது வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு லைஃபு. ஃபஸ்ட்டு வாழ்க்கை எப்படியோ ஜாலியாக போயிடும், கலர்ஃபுல்லாக போயிடும். அந்த மிடில் தான் ஏகப்பட்ட போராட்டம். நீ யாருன்னு உலகத்துக்கு ப்ரூஃப் பண்ணணும். உலகத்துக்கு இல்லை, நீ உனக்கு ப்ரூஃப் பண்ணணும். நாம் நமக்கு ப்ரூஃப் பண்ணணும். அப்போது இதில் இந்த எஸ்கேப் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்துடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் ஏதாவது பிரச்சனைகள் வரும். அப்பையும் நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டே இருப்பீங்க. ஒரு தடவை சொல்லக்கூடிய பொய் ரிப்பீட் ஆகிற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் எஸ்கேப் ஆகுனீங்கன்னா மறுபடியும் நீங்கள் 100% எஸ்கேப் ஆவீங்க. அப்போ the middle age is very important. அது அதிகபட்சமாக 30 to 40, அந்த 10 வருஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை 30 to 50 கூட வச்சுக்கலாம். ஆனால் 50ஸ்க்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை 70 முடியுதா, 80, 90, 100, 110, 120 யாருக்கும் தெரியாது. ஆனால் மன நிம்மதியோட உடலையும் மனதையும் கண்கள் மாதிரி பாதுகாத்து வச்சா 100 ஈஸியாக தாண்டலாம். யாருடைய உதவிகளும் இல்லாமல் நீங்கள் தாண்டலாம். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சுன்னு நம்ம நினைக்கிறோம்.
ஆனால் முயற்சி செய்தால் முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ அடிப்படை காரணமாக இருக்கிறது ஒழுக்கம் மட்டுமே. அந்த ஒழுக்கத்தை மட்டும் நம்மளுடைய முதல் கண்ணாக இருந்து பாதுகாத்து வச்சுக்கிட்டா ஒழுக்கம் இல்லாத எந்த வேலைகளை செஞ்சாலும் சரி நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் 2வது வாழ்க்கை இப்போது நடந்துட்டுருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 3வது வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா 2வது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கணும், எதிர்கொள்ளணும். பயந்து ஓடக்கூடாது. ஸோ பயந்து ஓடுனா 3வது வாழ்க்கை எல்லாமே கெட்டு போயிடும். நிறைய பேர் 3வது வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் போராடிட்டு இருக்காங்க. 60 வயசாக இருக்கட்டும், 70 வயசாக இருக்கட்டும், நிம்மதி அப்படின்றது இல்லை. ஏன்னா அந்த இடைப்பட்ட வாழ்க்கையை சரியாக வாழாமல் பிரச்சனைகளை பார்த்து பயந்து 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 கடைசியில் 3வது வாழ்க்கையை வாழவே முடியாமல் நிம்மதி இல்லாமல் போகிறது இங்கே நிறைய பேருக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துது. ஸோ கடவுளோட துணை ஒன்று இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதற்காகவும் பயப்படவே வேண்டாம். அவ்வளோ பெரிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது தெரியுமா? அத்தனை விஷயங்களும் நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடைய போகிறீங்க தெரியுமா? ஒரு நொடியும் உங்களுக்கு வெற்றிகரமாக மாறப்போகுது, அது உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் நடக்கணும் தான் ஆசை சாயிராம், ஆனால் எங்கே நடக்குது? இதுதான் உங்களோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு இருக்கிறத வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இது சுத்தம் ஒரு கற்பனை கதாபாத்திரம். எப்படி எந்திரன் படத்தில் இன்னொரு ரோபோட்டாக போட்டு ஒரு கற்பனை பண்ணி அந்த ரோபோட்டாக இருக்கக்கூடிய ரஜினி எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணுறாங்களோ, அதை விட மிகப்பெரிய கற்பனை நாம் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வாழ முடியாது, என் சக்திக்கு மீறி நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்ந்து முடிச்சிட்டேன், இனி ஒன்றும் வாழ போலன்னு அர்த்தம். நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி பண்ணுறீங்க, தெரியுதா? நான் கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்களில் வாழ்க்கை முடியணும்னு நினைப்பீங்களா? நீங்கள் நிறைய பேர் விரக்தியாக பேசுகிறாங்க. ஏன் விரக்தியாக பேசுகிறாங்கன்னா, வாழ்க்கையில் தோத்துட்டாங்க, அதனால் வாழ்க்கையை பற்றி எனக்கு வேண்டாம், அதை வேண்டாம், இதை வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் சந்தோஷமான மனநிலையில் உங்களால் சொல்ல முடியுமா? ஹாப்பியான மனநிலையில் சொல்ல முடியுமா? அந்த மனநிலையில் சொன்னால் தான் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அப்போ நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்றதுக்காக நாம் தத்துவ ஞானியாக மாறிடக்கூடாது. ஆனால் இங்கே நிறைய பேர் அந்த தத்துவ ஞானியாக மாறிட்டுருக்காங்க. அப்போ நம்ம விஷயத்துக்கு கிடைக்கலன்னா அதை எடுத்து போராடணும். அப்போ தான் அந்த போராடக்கூடிய குணம் உங்களுக்கு வாழ்க்கையில் வலிமை சேர்க்கும். நான் திரும்ப சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, போராடுகிறவர்களுக்கு தான் கடவுளுடைய துணை நிற்கும். போராடி ஜெயிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் தான் பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க, எப்பேற்பட்ட மனுஷன் இவர் இருந்ததால தான் இந்த வாழ்க்கையை வாழ முடிஞ்சது அப்படின்ற ஒரு நிலையும் உங்கள் மனசில் நிற்கும். நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? அற்புதம் செய்யலைங்க சாய்ப்பா, எனக்கு எந்த விதமான ஒரு நல்ல வாழ்க்கையையும் கொடுக்கல. ஸோ இதை நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க சொன்னவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் கலந்துக்கவே இல்லை, வேடிக்கை பார்த்துருக்காங்க. வேடிக்கை பார்க்கும்போது அப்பப்போ பயப்படுறாங்க, எஸ்கேப் ஆகுறாங்க. ஸோ நீ போராட்டத்தில் இறங்கினா தானே வெற்றி தோல்வியை பற்றி சிந்திக்க முடியும். இறங்காத வரைக்கும் வெற்றி தோல்வியை பற்றி நம்ம சிந்திக்க முடியுமா? ஸோ வாய்ப்பே இல்லை. கொடுக்குற அத்தனை வாய்ப்புகளையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? வீணடிச்சிட்டோம். ஒரு இடத்துலையும் நம்ம சந்திக்க வேண்டிய பிரச்சனைகளை தெளிவாக சந்தித்து இருந்தால் இன்றைக்கி வாழ்க்கையில் அசைக்க முடியாத ஒரு மனுஷனாக நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. பல சந்தர்ப்பங்களை நீங்கள் விட்டீங்க,
போராட முடியாதுன்றதுக்காக சந்தர்ப்பத்தை நீங்கள் விட்டுட்ருக்கீங்க. அதாவது தேர்வு எழுதுனாதான் பாஸ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் தேர்வு எழுதலைன்னா பாஸ் பண்ணியிருக்க முடியாது. அப்போ ஃபெயில் தான். அதாவது படித்து மார்க் வாங்கலைனாலும் ஃபெயிலு தான். எக்ஸாம் எழுதாமல் 0 மார்க் வாங்கினாலும் ஃபெயிலு தான். ஒரு ஆறுதலுக்கு வேணால் அடைஞ்சிக்கலாம், நான் எக்ஸாமுக்கே போகலை அதனால் ஃபெயில் ஆகிட்டேன். இப்போ யாராவது ஏன் ஃபெயில் அப்படின்னா 1-2 மார்க் வாங்கினா கூட பிரச்சனையாகிடுதுங்க. முட்டை மார்க் வாங்கினா தப்பிச்சிடலாம். சரி, முட்டை மார்க் வாங்கியாச்சு, அப்போ நீ தேர்வே எழுதலை. ஆனால் தேர்வு எழுதாத நீ நான் படிச்சிருந்தேன், நான் படித்ததை வச்சு மார்க் போட்டுக்கலாம்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேர்வு சென்டரில் போய் எக்ஸாம் எழுதுனா தானே, எழுதாமலே நான் படிச்சிருக்கேன் எனக்கு மார்க் போடுங்கன்னு சொன்னால் எந்த டீச்சர் மார்க் போடுவாங்க? இல்லை மார்க் போட்டால் அவரோட நிலை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்போ போராட்டத்தில் கலந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் எதிர்த்து போராடக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்யலை அப்படின்னா என்றைக்குமே வெற்றியை பார்க்க முடியாது, என்றைக்குமே நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனால் நாம் ஒரு விஷயத்தை எப்படி நினைக்கிறோன்னா, நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக எந்த போராட்டத்திலையும் நாம் கலந்துக்க முயற்சி பண்ணலை. இந்த ஒரு விஷயத்தால் தான் வாழ்க்கையில் நிறைய நம்ம இழந்திருக்கோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த 2 விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம். என்னது? ஒன்று, உங்கள் ஃபேமிலியோட இருக்கக்கூடிய ரகசியத்தை, உங்கள் பலகீனத்தை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு. இன்னொன்று, எதிர்த்து நின்று போராடணும். அடுத்த இடத்த தக்க வச்சுக்க முயற்சிகள் செய்யணுன்னா நாம் முதல் ஆளாக நின்று முதல் அடியை நாம் எடுத்து வைக்கணும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் மறக்காமல் உடனே ஆரம்பிச்சிருங்க. சாயப்பாவோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குதுன்றத நான் நம்புகிறேன். என்னோட நம்பிக்கை மட்டும் பத்தாது, உங்களுடைய நம்பிக்கையும் இங்கே வேணும். அன்பே சாய் குடும்பம் 100க்கு 100 மார்க் வாங்குது. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக மார்க் வாங்குவோன்னு சொல்லி? அதனால் பல கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னு சொல்லி நீங்கள் தயவு செய்து பேக் அடிக்காதீங்க. துன்பத்தை கடவுள் கொடுக்குறாருன்னா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னு அர்த்தம். கஷ்டங்களை கடவுள் கொடுக்குறாருன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு தயார் செய்கிறாருன்னு அர்த்தம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த மாற்றணும்னு முயற்சி பண்ணும்போது அவருக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கீங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு பேட் லக்காக இருக்குது. இங்கே என்ன பிரச்சனை? என்ன தான் பிரச்சனை? உங்களுக்குள்ள கேள்விகள் கேளுங்க, அடுக்கடுக்கான கேள்விகளை கேளுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப்படின்னு யூடியூப்பில் தேடுறோம், நிறைய பார்க்குறோம். நிறைய பார்க்குறதால என்ன நடந்துடுச்சு? நிறைய பார்க்குறதால எதுவும் நடக்காது. பார்த்ததை எல்லாம் செயல்படுத்தணும். பார்த்துக்கிட்டே இருந்தால் பத்தாது, பார்க்குறத அத்தனையும் செயல்படுத்தணும். ஒரு சாயனம் ஒரு ரீசண்டாக ஆனால் உங்களது பார்ப்பேன், இன்னும் நிறைய பேர் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸ் எல்லாமே கேட்பேன். இதெல்லாம் கேட்டால் லைஃப் மாறும் அப்படின்னா என் லைஃப் மாறலை அப்படின்றாங்க. அதாவது 24 மணி நேரம், அந்த 24 மணி நேரத்தில் நம்ம நேற்றோ இன்றைக்கி காலையில் கொடுத்தோன்னு நினைக்கிறோம் ஆடியோவில் 8 பிரிச்சுக்கிறோம். அந்த 8 ஹவர்ஸில் நீங்கள் எல்லாமே இதை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டு கன்ஃபியூஸ் ஆகாதா? அதாவது நம்ம அன்பே சாயில் என்ன சொல்கிறோம், அகிம்சை வழியில் போங்கன்னு. அப்போ இதை நீங்கள் எடுத்துப்பீங்களா? இல்லை எதிர்த்து நின்று போராடணும், எதிர்த்து நின்று கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு ஆக்ரோஷமாக போவீங்களா? அப்போ கன்ஃபியூஷன் ஆகுதா இல்லையா? ஒன்று தான் சொல்கிறேன், எது நிரந்தரமான வெற்றி தருமோ, எது நிரந்தரமான நிம்மதியை கொடுக்குமோ அதை தேர்ந்தெடுங்க. அது ஒன்று தான் தேவை.
அந்த ஒன்றே ஒன்று தான் உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நீங்கள் மாறாமல் இருக்கணும். அப்போ அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயத்தை வேறு யாராவது இது மாதிரி அகிம்சை பற்றி, நம்பிக்கை பற்றி, கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் இருக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும், உறவு எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தை தேடுங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் பலப்படும். அப்போது நான் ஒரு ஸ்டோரி பேஸ்டில் ஒரு படம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தங்க ஆக்ஷன் படத்தில் சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணால் ரெண்டுமே புரியாமல் போயிடும். அப்போது நாம் இதுதான் கரெக்டுன்னு நாம் எங்கேயுமே அறிவுறுத்தலை. ஏன்னா சாயப்பா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, அடுத்தவங்க சொல்கிறது தப்பு, நீ சொல்கிறது தான் சரின்னு நான் சொல்லக்கூடாது. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை நீ சொல்லு. உங்ககிட்ட இல்லாத மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக அது மோசமானதுன்னு நீ முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்கள் நாம். அப்போ நீங்கள் எல்லா விஷயத்தையும் பார்த்தா கன்ஃபியூஷன் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக ஆகும், 100% ஆகும். அதாவது எதை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அந்த தெரிஞ்சுக்கிட்டதை பேஸ் பண்ணி தான் எல்லா விஷயமும் இருக்கணும். இப்போ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கூட சில பேர் ஒரு சில பரிகாரத்தை சொல்லுவாங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு சாயப்பாவுக்கு இந்த பூ வைங்க, சனிக்கிழமை அன்னைக்கு இந்த பூ வைங்கன்னு அவங்கள எந்த காரணமும் இல்லாமல் குரூப்பை விட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஏன்னா இங்கே மூட நம்பிக்கை பேசுகிறதுக்காக வரல. அவருக்கு பூவே வைக்கலனாலும் அவர் கவலைப்பட போகிறதில்ல. நம்முடைய மன திருப்திக்காக நம்ம பண்ணுறோம். ஆனால் இதை இப்படி தான் வைக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள், அதாவது அன்பே சாய்க்கு எதிரான சில விஷயங்களை மற்றவங்க பேசும்போது அதாவது அவங்கள ரிமூவ் பண்ணுன்றதெல்லாம் கிடையாது, ஒரு தடவை இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஒரு தடவை இது மாதிரி சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இன்சார்ஜாக சொல்லிவிடுவாங்க, இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது, அன்பே சாய் இப்படி சொல்லக்கூடாது. அதேமாரி அவங்க சொன்னாங்கன்னா ரிமூவ் பண்ணுறதை விட்டால் வேறு வழி இல்லை. அப்போ எல்லா விஷயங்களும் நம்ம சச்சரிதம்ல சொல்லப்பட்டதாக இருக்கட்டும், இல்லை பைபிளில் சொல்லப்பட்டதாக இருக்கட்டும். ஏன்னா பைபிள்லேயே ஒரு வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை, ஒருத்தன் ஒரு கண்ணத்தை அரைஞ்சானா மறு கண்ணத்தையும் திரும்பி காட்டுன்னு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சில பேர் ஸ்பீச்சர் அப்படின்ற பேரில் என்னென்னமோ சொல்கிறாங்க. அவன் ஒரு கண்ணத்தை அடைஞ்சானா நீ 2 கண்ணத்தில் அரை அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் ஜீசஸ் சொல்கிறத ஃபாலோ பண்ண போகிறீங்களா, இல்லை வேறு ஒரு கடவுள் இதை சொன்னாங்களே அதை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்களா? எதை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க? அப்போ ஒரு இடத்துல நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் தெளிவு கிடைக்கும். பல இடத்துல நீங்கள் முயற்சிகள் செஞ்சீங்கன்னா எதுவுமே கிடைக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒன்று அன்பே சாய்னா அன்பே சாயில் இருக்கிறத விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை இந்த காலத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நீங்கள் மாற்றி பேசுங்க அப்படின்னா என்னால் மாற்றி பேச முடியாது. என்னால் அவர் என்ன சொன்னாரோ அதில் இருந்து தான் என் வாழ்க்கை. நான் என்ன கற்றுக்கிட்டேன், மற்றவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க, மற்றவங்க அனுபவம், என்னுடைய அனுபவம் எப்படி ஒன்றிணையுது, இதை வச்சு தான் நம்ம இங்கே ஸ்பீச் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்திக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நல்ல விஷயங்களும் 100% நடக்கும். ஸோ மனசை ஒருமுகப்படுத்தணும். உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதோ அதில் மட்டும் கவனத்தை வைங்க. எல்லாத்துலேயும் கவனத்தை வச்சிங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்காம போகவே போகாது. அதனால தான் அவங்களுக்கு அத்தனை ஸ்பீச்சை கேட்டும் வாழ்க்கையில் டெவலப் ஆகலைன்னு அவங்க கேட்கும்போது அவங்க புரியாமல் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இது மாதிரி யாராவது நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருந்தால் கூட நீங்கள் பார்த்து யோசித்து நிதானித்து பண்ணுங்கள். ஏன்னா ஒன்று அகிம்சை, இன்னொன்று விதண்டாவாதம், இல்லை 3 வேறு ஏதோ நல்ல விஷயங்கள் கூட இருக்கலாம். ஆனால் நாம் கடைப்பிடிக்கிறது மகாத்மா காந்தி அடிகள் வழியாக அண்டு ஜீசஸ் வழியாக அண்டு நம்ம சாயப்பாவோட வழியாக, இந்த வழிகளை போய் தான் நாம் நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை நாம் ஸ்ட்ராங் பண்ணுறோம். அதே போல் இந்த டிஷர்ட்ஸ் நம்ம மறுபடியும் மேனுஃபேக்சரிங்க்கு அனுப்பிச்சிருக்கோம்.
ஸோ வந்து இன்றைக்கி தான் வந்து கிட்டத்தட்ட நம்ம எந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ சில ஸ்டிக்கர்ஸ் வந்து 10 வாஷ்க்குள்ளே போயிடும் அப்படின்னாங்க. ஸோ சில ஸ்டிக்கர்ஸ் வந்து 60 வாஷ் வரைக்கும் சாய்ப்பாக வந்து அந்த இது இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. நாம் என்ன கேட்டோம்னா, நிரந்தரமாக கலையாத மாதிரி பண்ண முடியுமானா அது மாதிரி பண்ணவே முடியாதுங்க. எந்த டிஷர்ட் பிரிண்ட் போட்டாலும் அது ஒரு 60-70 வாஷ்க்கு அப்புறம் அது வந்து நிற்காது அப்படின்னாங்க. அதனால தான் நல்ல குவாலிட்டியில், ஏன்னா போன தடவை கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூ வந்ததால் அது வந்து டெலிவரி பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது வந்து அப்படியே இருக்குது. அது ரிட்டன் கொடுக்கறதா என்ன அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. பட் வந்து இப்போது இந்த 1 or 2 days நெக்ஸ்ட் வீக் தான் டெலிவரி நமக்கு வருது. ஸோ அடுத்த வாரத்தில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஸோ அது வரைக்கும் யாரும் தயவுசெய்து பேமெண்ட் பண்ணாதீங்க. முதல்ல இதை அனுப்பிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம அனுப்புவோம். அது வரைக்கும் யாரும் பேமெண்ட் பண்ணாதீங்க. யாரும் இது வரைக்கும் பேமெண்ட் பண்ணலை. ஸோ எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம், எல்லாம் அனுப்புனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் இந்த ஃபாரின்லேருந்து சில பேர் வந்து அனுப்பியிருக்கீங்க, அவங்களுக்கு இன்னும் அனுப்பலை. ஸோ யாரும் தயவு செய்து நான் சொல்கிற வரைக்கும் கேஷ் வந்து போடாதீங்க. நான் சொன்னதுக்கப்புறம் கேஷ் போடுங்க. முதல்ல இந்த செக்மெண்ட்டை முடிப்போம், அடுத்தது முடித்ததுக்கப்புறம் அடுத்ததை நம்ம பண்ணுவோன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.